Today we are going to make mango pachadi, அதாவது ஸ்வீட் பச்சடி. ஓகே, இது ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆஸ் யூஷுவல் கடுகு தாளிச்சுக்கணும். கொஞ்சம் உளுந்து பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, உளுந்து செவக்கட்டும். ப்ரௌன் ஆயிடுச்சு. இனி கருவேப்பிலை போட்டுக்கலாம். மாங்காய், ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் காயத்தூள் போட்டுக்கணும். காயம், கொஞ்சமாக நான் கஞ்சி தண்ணி ஊற்றிக்கிறேன். கஞ்சி தண்ணி ஒரு 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 சாலிடிட்டி, ஒரு கட்டி கொடுக்கும். பின்ன அரிசியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இது நல்லா வேகட்டும். வெண்ணெய் மாதிரி வேகணும். இந்த மஞ்சத்தூள் போட்டாச்சு, ஆல்ரெடி உப்பும் போட்டாச்சு, காயத்தூளும் போட்டாச்சு. இனி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த வேகட்டும். வெந்துட்டுருக்கு அப்படின்னா 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரை இருக்குல்ல, அதில் பாதி போட்டுக்கலாம். பொடி பண்ணி வச்சுக்கிறத அப்படியே போட்டேன். ஒரு பிக்கிளோட டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எப்போவுமே பிக்கிள் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பிக்கிள் பொடி எப்படின்னா காயம், வெந்தயம், மிளகாத்தூள் எல்லாம் கூட சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் டேஸ்டி ஆகிடும். வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ இதில் அலுவா துண்டு மாதிரி நம்ம சிவப்பு கலரில் நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படியே சாப்பிடலாம். நல்லா இப்படி மசிச்சு விட்டோம்னா குழஞ்சிரும். அதுக்கு தக்கன தோல் வெட்டிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். சீக்கிரமாக வெந்துடும். தோல் வெட்டிட்டு போடணும். மேங்கோ வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் லைட்டாக வெந்தயம் வறுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக வறுத்தா பொடி பண்ணுறது கஷ்டம்னால கொஞ்சமாக நான் வறுத்து வச்சுக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பிக்கிள் பொடிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. மிக்சியில் பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காயம், வெந்தயம், மிளகா காம்பினேஷன் நிறைய சாப்பாட்டில் யூஸ் பண்ணலாம். புளியோதரை, ரசம், இது மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா மேம்பொடியாக யூஸ் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ காயம், வெந்தயம், மிளகாத்தூள் வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் வச்சுக்கலாம். நம்மளுடைய பச்சடி நல்லா மசிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு நம்ம போட்டுக்கோ, உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. காரம், உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஆறினோடனே நமக்கு அது சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. அதாவது மேங்கோ பிக்கிள் இது மாதிரி ஸ்வீட் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் அதை வெந்தயத்தை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி லைட்டாக அதில் சேர்த்துப்பேன். அவ்வளோதான் நம்ம மேங்கோ பச்சடி. கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு பிக்கிள் டேஸ்ட் வரதுக்காக நான் வெந்தயம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வெந்தயம் நான் பொடி பண்ணிவிட்டு லைட்டாக அதில் போட்டாச்சு. ஓகே, சுவையான மாங்காய் பச்சடி ரெடி.